நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சாப்பிடும் உணவை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஆயுர்வேதத்தினால் இன்றைய தேதியில் நமக்கு என்ன உபயோகம்? இப்போ ஆயுர்வேதம், சித்தா, யுனானி அப்படின்னாலே நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஒரு பேஷண்ட் வந்து சொல்லுவார், நான் ஆயுர்வேதம் பார்த்துட்டேன், சித்தா சாப்பிட்டு பார்த்துட்டேன், யுனானி சாப்பிட்டு பார்த்தேன், சரியாகல. ஐயா, மூணும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆயுர்வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, சித்தா தமிழில் இருக்குது, யுனானி உருதுவில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு சில மருந்துகளை தவிர நிறையா மருந்து மூணுலேயும் ஒன்று தான், செய்முறையும் ஒன்று தான், ப்ரிப்பரேஷனும் ஒன்று தான். இப்போ சித்தாவில் வந்து வெள்ளி பசுங்கிறான், அவன் வந்து ஆயுர்வேதிக்கில் ரஜத பசும் அப்படின்னு சொல்கிறான். பெரிய வித்தியாசம் இல்லை. சரி, இப்போ ஆயுர்வேதத்தினால நமக்கு என்னன்னு சில பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கவனமாக கேளுங்க. சாப்பிடுவதற்கு முன்பு நெல்லிக்காய், சாப்பிட்ட பிறகு இலந்தை பழம், விளாம்பழம் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடு, வாழைப்பழத்தை தொடாதே. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் வாங்கி டெய்லி அதெல்லாம் செய்ய முடியாது. அதை ஆவியில் வேக வச்சு உதுத்து சர்க்கரை பாக்கு ஜீராவில் போட்டு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு டப்பா அளவு விற்கிறான் இல்லையா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 2 பிட்டு எடுத்து போடுங்க. சாப்பிட்ட அப்புறம் வருஷம் பூராவும் இலந்த பழம் கிடைக்காது. இலந்த பழம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நாட்டு மருந்து கடையில் இலந்த வடைன்னு விற்கிறாங்க. இலந்த பழ தொழிலாம் எடுத்து வடை மாதிரி தட்டி காய வச்சு விற்கிறாங்க. அதாவது மருந்து சாப்பிடும் விதம் என்னென்னா, நோய் குணமாக மருந்தை உணவுக்கு முன்னால் சாப்பிட வேண்டும். ஒரு டானிக் போல் உடல் தேறுவதற்கு சாப்பிட வேண்டிய மருந்தை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட வேண்டும். வைட்டமின் A to Z டானிக் பொறுத்த விஷயம். இப்போ ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காய்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தலையாய மருந்து, பல நோய்களை குணப்படுத்தும். அதனால நெல்லிக்காயை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். இலந்த வடை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இலந்த வடையில் வைட்டமின் A to Z இருக்குது, அதனால் அதை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ணும். வாழைப்பழம் ஏங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது டைஜஸ்ட் ஆகாது, ஜீரணமே ஆகாது. ஜீரணம் ஆகாதவொடனே எவனா சாப்பிடுவானா? வாழைப்பழத்தின் ஒரே உபயோகம் என்னவென்றால், ஒரு குழந்தை ஜெம்கிளிப்பு முழுங்கிடுது, உடனே 2 வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா, அதை சாப்பிட கொடுத்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா மோஷனோட அந்த ஜெம்கிளிப் வந்துடும். என்ன, வாழைப்பழம் டைஜஸ்ட் ஆகாது, அதனால் அவர் வெளியில் வந்து ஆகணும். அவர் வெளியில் ரொம்ப ஜெம்கிளிப்பையும் தள்ளிட்டு வந்துடுவார். ஆனாலும் வாழைப்பழத்தில் ஒரு விதிவிலக்கு உண்டு. என்னன்னா, நான் வாழைப்பழம் சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா ஏதான ஒரு உணவோடு சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வாழைப்பழத்தில் பேயன்பழம் மாத்திரம் நீங்கள் சாப்பிடலாங்க. விதிவிலக்கு என்னென்னா, பேயன்பழத்தில் தங்க சத்து இருக்கிறது. முன்காலத்திலலாம் தங்க பஸ்பம் அப்படியே சில பேருக்கு ஜீர்ணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க பஸ்பத்தை பேயன் வாழைப்பழத்து உள்ள வச்சு அப்படியே முழுங்கிடுவாங்க. இந்த தங்க சத்து என்னென்ன நோய்களை குணமாக்கும்னா, இதயம் மற்றும் லங்ஸு, நுரையீரல் மற்றும் இதய சம்பந்தமான எல்லா நோய்களையும் 70% மேல் இந்த பேயம்பழம் குணமாக்கிவிடும். வேறு என்னங்க வேணும்? ஸோ பேயம்பழம் ஒரு விதிவிலக்கு. அப்புறம் இந்த விளாம்பழம் எப்படி வீட்டில் வாங்கி வைக்கிறோம், நல்லா கனமாக இருக்குதா பாருங்கள். வெயிட் இல்லைன்னா சொத்தையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அது அவிஞ்சா மாதிரி போயிடும். கனமாக வாங்குங்க. அது பழுத்தாலே ஒரு வாசனை வரும். அப்புறம் இன்னொரு டெஸ்ட் இருக்குது, மேலேருந்து தூக்கி போட்டு அப்படியே உட்காந்தாக்க இன்னும் காய், மேலே தூக்கி போட்டு ஒரு அறுபடி மேலே பந்து மாதிரி வந்து விழுந்ததுன்னா பழுத்துடுதுன்னு அர்த்தம். அதை வெள்ளங்க உடைச்சி வெல்லம் கலந்து சாப்பிட்லாம். இந்த விளாம்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்னா, ஞானம், அறிவு, புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். ஒவ்வொரு விளாம்பழத்துலேயும் ஞான விதைனே ஒரு விதை அதில் இருக்குது.
நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வயதில் அந்த உங்களுக்கு வந்து அந்த ஞானம் இதை கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. அதனால் ஒரு பழம் முழுவதும் சாப்பிட வேண்டும். இந்த விளாம்பழவோட தூக்கி எறியாதீங்க. இந்த செய்வினை இடுமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயோ போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் இருக்கா இல்லையான்னு கேட்டு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாரு. இவன் பேதியாக வரும், அந்த மருந்தெல்லாம் வந்துடும், அப்புறம் சரியாக போச்சுமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. விளாம்பழவோட சின்ன உலைக்கால் நல்லா நசுக்கி 1-2 நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு காமரை வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. இந்த செய்வினை இடுமருந்தெல்லாம் போடும். சரி. ஸோ விளாம்பழம் எல்லோரும் சாப்பிட வேண்டும். முக்கியமாக புத்தகம் எழுதுபவர்கள், கவிதை புரிபவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதாவது எழுத்து சம்பந்தமான அறிவு சம்பந்தமான வேலைகள் செய்வர்களுக்கு விளாம்பழம். இப்போ நமக்கு தெரியாத சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது எல்லாமே தவறாக தான் செய்கிறோம். இஞ்சிக்கு என்ன சொல்கிறோன்னா, மேலே விஷம், கடுக்காய்க்கு உள்ள விஷம். அதாவது இஞ்சி தோல்ங்கிறது பாய்சன், விஷம். இஞ்சியை எப்போது நீங்கள் சமைத்தாலும் தோலை சுத்தமாக சீவி விட்டு அப்புறம் இஞ்சி தொகையில் இல்லாட்டி இஞ்சி பிடி அரைக்க பொங்கல்லாம் போடுறாங்க இல்லையா ஹோட்டலில், அதெல்லாம் போடணும். ஆனால் ஹோட்டல்காரங்க இதெல்லாம் எவன்டா செய்யுது அப்படிமா. நான் தான் ஹோட்டல்காரங்களை பார்த்து கேட்பேன், எங்கே போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் மாட்டு தீவனம் தயாரிக்கும் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு. ஹோட்டலில் ஆடு மாடுக்கு போய் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறான். இஞ்சியை தோல் சீவ வேண்டும். சரி. அப்புறம் இந்த சித்த வைத்தியத்தில் நமக்கு மிக மிக உபயோகமான ஒரு விஷயம் என்னென்னா சுத்தி முறை. இஞ்சி அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது சுண்ணாம்பு விஷயத்துக்கு தோலை சீவி எரிஞ்சாச்சு ஒன்று, அதில் சுண்ணாம்பு இருக்குது. இந்த வீட்டிலலாம் என்ன பண்ணாங்கன்னா, இஞ்சி தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு கொதிக்க ஒரு 2-3 டம்ளர் தண்ணி அதில் விடுவாங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தா அதில் உள்ள சுண்ணாம்பு சத்தெல்லாம் அப்படியே அடியில் இறங்கிடும். மேலே அப்படியே அதை இருத்து இஞ்சி ஜூஸ் மாதிரி எலுமிச்சம்பழம் தேன்லாம் கலந்து சாப்பிடுவாங்க. இந்த அடியில் உள்ள சுண்ணாம்பை தூக்கி எறியாதீங்க, அதை நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த சுண்ணாம்பெலாம் தனியாக எடுக்க வேண்டாங்க. இஞ்சி தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிறீங்க. அதை பொங்கலில் போடுறதுக்கு முன்னாடி இல்லை இஞ்சி சட்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதை வந்து நெய்யில் வறுத்துடணும். நெய்யில் வறுத்தா அதில் உள்ள சுண்ணாம்பு சத்து விஷத்தன்மையானது மறைந்து விடும். அது உடம்புக்கு நல்லது. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அந்த சுண்ணாம்பு அது வேலை காமிக்கும். ஏன்னா சுண்ணாம்பு சாப்பிட்டோன்னா வாயெல்லாம் வெந்து போடும். இது இஞ்சியின் சுத்தி முறை. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு. காலையில் வெறும் வயிற்றுல இஞ்சி இல்லை இஞ்சி லேகியம்னு விற்கிறாங்க, சுத்தி பண்ணி தான் செய்கிறாங்க, அது சாப்பிட்லாம். மதியம், அதாவது 11 AM to 2 PM, 11 மணியிலிருந்து 2 மணிக்குள் மதியம். அப்போ சுக்கு பொடி கடையில் விற்கிறாங்க, ஒரு சிட்டிகை வாங்கி வாயில் போட்டு தண்ணி சாப்பிட்ணும். சாப்பாட்டுக்கு பின்ன கணக்கில். மாலையில் கடுக்காய். இப்போ கடுக்காய் பவுடர் விற்கிறாங்க, சுத்திய முறைகள்லாம் இருக்குது. கடுக்காய்க்கு உள்ள விஷம்னு சொன்னேன். கடுக்காய் மேலே உள்ள சதையெல்லாம் மாத்திரம் எடுத்துக்கலாம், அந்த கொட்டை விஷம் அது தூக்கி எறிஞ்சிடணும். அதை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். இப்படி 48 நாள் சாப்பிட்டு வந்தால் காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இந்த சுக்கு சுத்தி முறையும் சொல்லி ஆகணும். சுக்குலேயும் காஞ்சதானே, இஞ்சி காஞ்சதானே சுக்கு, அதுலேயும் சுண்ணாம்பு இருக்குது. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அது பொடியாக முதல்ல நறுக்க முடியாது. என்ன பண்ணிங்கன்னா, சுக்குக்கு தோலை சீவிட்டு, ஏன்னா இஞ்சிக்கு மேலே விஷம்னு சொன்னோம், அதை என்ன பண்ணணும், ரொம்ப திக்கான சுண்ணாம்பு கரைசல் கடையில் கிடைக்கும், வாங்கி தண்ணியில் போட்டு கரைச்சி ஒரு பால் அளவு திக்னஸ்ஸு கரைச்சிட்டு இந்த சுக்கர்லாம் அதில் முக்கி வெயிலில் காய வச்சுருங்க. இந்த சுண்ணாம்பு தண்ணியில் வச்சு வைக்கும்போது என்ன காய வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வெளியில் உள்ள சுண்ணாம்பு அதுக்கு உள்ளே உள்ள சுண்ணாம்பெல்லாம் அது இழுத்துன்றோம். இப்போ அதை நல்லா கத்தியால் சுரண்டக்கூடாது. உடைந்த கண்ணாடி துண்டால், ஆனால் சில பேர் பயப்படுவாங்க, அதெல்லாம் எங்கே ரிஸ்க்குன்னு. பரவாயில்ல, கத்தியாலே அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுங்க. இது மத்தியானம் 11லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். ஒரு
சிட்டிகை இல்லை 3 விரல் கடை ஒரு 1/4 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி சாப்பிடுங்க. சாயங்காலம் அடுக்கா இப்படி சாப்பிட்டு வந்தால் என்ன அப்படின்னா 70 வயசு கிழவன் குச்சியை ஊனிண்டு அம்மா அப்பா நடக்கிறான். 42 நாள் அவன் சாப்பிட்டான்னா இந்த குச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு 25 வயது வாழை மாதிரி நிமிந்து வேகமாக நடப்பாங்க. இது ஒன்று.